சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். உங்கள் விவரம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் கோபால். ஓஎம்ஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னை ஓஎம்ஆர் சாலை, கே சாலை, அண்ணா அக்கரை இணைப்பு சாலையில் நேற்று தாவேகா வெற்றி கழகத்தின் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக நல்லிணக்க போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அனுமதி பெற்ற குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போராட்டம் நடைபெற்றதால் காவல்துறையினர் போராட்டத்தை முடிக்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாவேகாவினர் திடீரென காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஓஎம்ஆர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பாக செம்மஞ்சேரி போலீசார் தாவேகா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன், இசிஆர் சரவணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த மோகனப்பிரியன், திவ்யா, மத்திய பகுதி செயலாளர் ரவி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மீது 223 பிஎன்எஸ் பொது ஊழியர்களை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி சக்திவேல். அண்மை விவரங்களுக்கு நன்றி.